நமஸ்காரம். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு துலாம் அப்படின்னாலே என்னங்க, எது எடுத்தாலும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாது. பேலன்சிங் அப்படின்னா துலாம் தான். வாழ்க்கையே பேலன்சிங் தானே. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? இது துலா மாதம்னே பேருங்க. துலா மாதம்னா என்ன அப்படின்னா, சூரியன் துலாத்துக்கு வர்றது தான் இந்த துலா மாதம்னு சொல்கிறது. எப்பயுமே துலாத்துக்கு சூரியன் வந்தால் அங்கே சூரியன் டோட்டலி நீச்சம். ஆனால் இப்போ அவர் நீச்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக வரார். அதை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அண்ட் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹாப்பி 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 தீபாவளி அண்ட் ஹாப்பி விஜயதசமி. இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நெகட்டிவை கில் பண்ணுற மாதமாகவே உங்களுக்கு இருக்குது. நெகட்டிவை ஓவர் கம் பண்ணுறதுன்னு கூட நான் வார்த்தையை யூஸ் பண்ணலை. நெகட்டிவை கில் பண்ணுற மாதமாகவே இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா, பொதுவாகவே துளாராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர், அதாவது ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் தி துளாராசி மக்கள் என்ன மேடம் இது தொடர் பிரச்சனையாக இருக்குது, 7 வருஷம் ஆச்சு 8 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாமே மேக்சிமம் துளாராசிக்காரங்களாக இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே விமோச்சனம் அப்படின்றது தான் முக்கியமான வார்த்தை. இந்த விமோச்சனம் அப்படின்னா என்னென்னா, டோட்டலி அது மறைஞ்சு போகக்கூடிய மாதம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் 20ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உட்கார்ந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதியை பார்க்குறார். ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது என்னன்னு புரியணும் அப்படின்னா, சார் எந்த நெகட்டிவிட்டி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய சுய ஜாதகம். இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அனைத்து விஷயங்களும் தவிடு பொடி ஆகிடும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. சரி, ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கலாம். துளாராசி ஃபினான்ஷியல் பொசிஷன். துளாராசிக்கு மட்டும் பணம்னா ஒரு பிரியம் கூட. உண்மையாக சொல்லணும்னா துளாராசிக்காரங்க கொஞ்சம் பேசுகிறதே அந்த பணம் சம்மந்தமாகவே பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி போங்களேன், அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எந்த ஜெண்டர் வேணாலும், நீங்கள் ஜென்ரலி இப்போ ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, கலரை பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த துளாராசியை மட்டும் என்ன பண்ணுன்னா உடனே டேகை திரும்பி பார்க்க வைக்கும். அப்படின்னா அந்த கேஷுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா தப்பா அப்படின்னா நோ, அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னா துளாராசிக்காரங்க இருந்தால் அந்த அமௌண்ட்டில் எதை பேலன்ஸ் பண்ணி எதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும், எதுக்கு கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த அமௌண்ட்டை அதிகப்படி ஆக்காமல் நிறைய பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பிறப்பிலேயே துளாராசிக்கு இருக்குது. ஸோ அதுக்கு எதுக்கு பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே அவங்க நடத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு இப்போ மணி ஃப்ளோ ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி மணி ஃப்ளோ நல்லா இருக்கும்போது துளாராசி என்ன பண்ணும்? தன்னுடைய கடனை அடைச்சிரும். எதுக்கு செலவு பண்ணுமோ செலவு பண்ணி நிம்மதியை கொண்டு வந்துடும். அண்ட் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டாமல் அங்கே எப்படி நயத்தோட பேசி காரியத்தை சாதிச்சுக்க முடியும்னு துளாராசிக்கு பொதுவாகவே தெரியும். இந்த மாதம் உங்களுக்கு தான். ஏன்னா துளாராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியாக உங்களோட இருக்கார். அடுத்தது உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போது குடும்பம், தொழில் ஸ்தானம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது அனைத்து விதத்துலையுமே ஒரு ஜாலியை கொடுக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் மந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போது நிறைய விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய ஜெயிப்பீங்க. பரதநாட்டியம், ஆடல், பாடல், இந்த மாதிரி விஷயத்தில் புதுசாக ஆரம்பிப்பீங்க. அண்ட் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அது ஃபேன்சியாக ரன் ஆகிறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தாலே இந்த மாதம் தூண்டி விட்டுருங்க. தூண்டி விட்டு நிறைய விஷயங்கள் சாதிக்க வைக்கும். எதெல்லாம் நடந்தால் உங்கள் ஜாதகத்தில் லாபகரமாக உங்கள் வாழ்க்கை நடக்குமோ அந்த லாபஸ்தானாதிபதி
பாசிட்டிவாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு புதனுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி துலாத்துக்கே வந்துடுறாரு. அப்போ எங்கிருந்து இந்த ஐடியாஸ் வரும், என்ன டேலண்ட், ஹவு கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆஃபீஸில் முக்கியமான ஒரு பொசிஷனில் உங்களுக்கு ஒரு டொமைன்லேயே உட்கார வச்சு உங்களுக்கு முக்கியமான பொசிஷனிங் கொடுத்து நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்க சார் அப்படின்ற செக்டர். யாரெல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ, சரி லைஃபே மார்க்கெட்டிங் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், பட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அப்ளாஸ்ன்றது பெரிய லெவலில் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னாலே மார்க்கெட்டிங். அப்போ அந்த மார்க்கெட்டிங் அப்படியே அழகாக நயத்தோட உங்களுக்கு வந்துடும். ஏன்னா சுக்கிரன்னா அழகுங்க, சுக்கிரன்னா ஜாலி, சுக்கிரன்னா ரசனை. ஸோ அந்த பேச்சில் அழகு, ஹியூமர் அப்படின்ற விஷயம் வரும்போது ஈஸியாக அனைத்து பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணுங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருனுடைய நிலை, அவர் பிறக்கும் போதே வக்ரத்தில் இருந்தாரா, சனி வக்ர நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தா இன்னும் பல மடங்கு அச்சீவ்மெண்ட். ட்ரூங்க, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. 5ஆம் வீட்டில் சனி வக்ரம் பெறும்போது நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பிறக்குமான்ற கேள்விக்குறிக்கு பதில் கிடைச்சு இப்பயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருக்காங்க. இப்போ அதை விட இன்னும் ஜாலியாக இந்த மந்த் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குழந்தை உருவாறதுக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஒன்றுமே புரியல, பிடிபடவே மாட்டேங்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துச்சு, ஆனால் இப்போ சக்ஸஸே உங்களுக்கு வரல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இப்போ போங்க. இப்போன்றது எப்போ, 20th of Octoberக்கு பிறகு நீங்க போங்க. அந்த டாக்டருக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டில் இருந்து அவர் உங்களுடைய சுக்கிரனையே பார்க்கிறார். அப்போ குருன்னா அனுபவிக்கிற யோகம். அனுபவிக்கிற யோகம்னா என்னன்னா, எவ்வளவு பணம், வசதி, காரு, பங்களா எல்லாமே இருக்கலாம், ஆனா அந்த குழந்தையினுடைய சிரிப்பு, அந்த குழந்தையினுடைய மழலை, குழந்தைங்களுக்காக தானே இங்க எல்லாமே. ஸோ அந்த குருவும் அங்க சுக்கிரனை பார்க்கும்போது குழந்தை உருவாகக்கூடிய சான்ஸ், கர்ப்பமாகக்கூடிய சான்ஸ் 99% இப்போ பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி தான் 5ல் வக்ரம் பெற்றிருக்கார். ஸோ அப்போ எதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போகாம கச்சாமுச்சான்னு போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஆர்கனைஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க போக முடியும். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துலையும் ரொம்ப பெருசான பாதிப்புகள் இல்லை. பொதுவாகவே நீங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை எக்ஸசைஸ் பண்ணி உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஒரு வாக் போயிட்டு துளாராசிக்காரங்க ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா இப்ப இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 5ல் சனி பிளஸ் அவர் வக்ரம் பெற்றிருக்காரு. அண்ட் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அரசு வழி அனுகூலம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸோ அரசு வழி 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டே போகலாம். எதெல்லாம் அரசு வழி நீங்க சாதிச்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். வழக்குகள் தொடர்ந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாஸை உங்க லாயர்ஸ்ட நீங்க சொல்லி அதன் மூலியமா உங்களுடைய ஐடியா அவர் யூஸ் பண்ணி வெற்றி வர்றதுக்கும், எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு, எங்களுக்கே தோணலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மற்ற விஷயத்துக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை லீட் பண்ணுவாங்க. ஸோ குருவாக மதிக்கப்படுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திராஷ்டமம் மட்டும் எப்போன்னு பார்த்துக்கணும். நிறைய நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் நமக்கு அக்டோபர் 2 மாலியபட்ச அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, முன்னோர்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. 2வது அக்டோபர் 18ஆம் தேதி துலாஸ்தானம் அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். நான் அழுத்தமா சொல்றேன். ஸோ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய புனித ஆறுக்கு இப்போ நீங்கள் போய் அல்லது கடலில் ஸ்நானம் பண்ணி மனசார மன்னிப்பு கேளுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டி எப்போ பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்கன்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. முன்னோர்களை வேண்டுங்க, கைப்பிடிச்சு கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போங்கன்னு. நிச்சயமாக இது நடக்கும். மாற்றங்கள் நான் கண்ணார நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. குருனுடைய வழிபாடு, சூரியனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க.
கேளுங்க, சொல்லுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதே மாதிரி முருகனுடைய வழிபாடும் ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். துர்காஷ்டமி அன்னியை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னைக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னு புரியலை அப்படின்னா துர்காஷ்டமி கண்மூடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ ஸ்தலங்களில் நீங்கள் போய் சர்ப்பதோஷ பரிகாரம் அந்த கோயில் முறைப்படி நீங்கள் பண்ணுங்க. நிறைய நெகட்டிவிட்டி போயிடும், பாசிட்டிவிட்டி வெயிட்டிங்கில் இருக்கு. சரி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சந்திராஷ்டமம் எப்போன்னு சொல்கிறேன், அப்போ மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது சந்திராஷ்டமம் அன்னைக்கு கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா அந்த சந்திராஷ்டமம் வரக்கூடியது கூட குரு அங்கே இருக்காரு. சரி, எப்போ அப்படின்னா 19ஆம் தேதி 4:10 சாயங்காலத்திலிருந்து 21ஆம் தேதி 6:15 சாயங்காலம் வரைக்கும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுட்டு சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் is waiting for Tula Rasi and Tula Lagnam. Okay? நன்றி, வணக்கம்.